இந்த லக்னப்படி லக்னத்தில கேதுவோ 2லயோ 11லயோ கேது அமைஞ்சிட்டா, சட்டம், அரசியல், ஆன்மீகம், அப்புறம் பாட்டி வழி வகைகள், அந்த வகையில இருக்கிற எந்த தொழில் சிறப்போ அத்தனையும் பண்ணலாம். இவங்களுக்கு எப்படின்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. அள்ளி வீசும். இது நெறைய நெறைய லா இருக்கு. நெறைய சட்டம் வல்லுனர் இருக்கு. அந்த அளப்பாங்க. நிலத்த அளந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இது. நெறைய மினிஸ்டருக்கு இந்த இது வந்திருக்குங்க. ஒரு சில மினிஸ்டர் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த லக்னத்தில கேது வந்துருது. அவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சொல்ல வேண்டும். இவங்களுக்கு என்னன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த கோயில் ஒரு பக்கம் புடிச்சுக்கணும். ஆக மொத்தம் கேதுவின் காரகத்துவத்தில அள்ளி வீசக்கூடியது. இவங்களுக்கு வெளிநாடு தொடர்பு ஏற்படும். வேற ஸ்டேட் தொடர்பு ஏற்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடியதா இருக்கும். எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஒண்ணு மட்டும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டா, சூப்பரா குடுத்துரும். கேது பகவான் வந்தா அத காரகத்துவத்த கெட்டியா பிடிச்சுக்கணும். அது ஒண்ணு தான் மெயினு. மத்தபடி வளர்ச்சி தான்.